தேவையற்ற கற்பனையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் பல கஷ்டங்களுக்கு உங்களது தேவையற்ற கற்பனைகளே காரணம். சிலரை நல்லவர்கள் என்று எண்ணி பழகாதே. யார் நல்லவர்கள் யார் நடிப்பவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறவாதே. நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் இருக்காது. காத்திரு, காலமே எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும். எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பொறுத்து போவதும், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று கடந்து போவதும் தான் வாழ்வின் இரண்டு பக்குவப்பட்ட நிலைகள். வாழ்வில் தனியாக இருக்கின்றோமே என்று கண் கலங்காதே. தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமையான இறக்கைகள் இருக்கும். மரியாதை கிடைக்காத இடத்தை விட அதீத மரியாதை கிடைக்கும் இடங்களில் மிக கவனமாக இருங்கள். சிலர் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே. நிறைய அனுபவப்பட்டவர்களும் நிறைய அடிப்பட்டவர்களும் எப்பொழுதும் யாரிடமும் அதிக பேச மாட்டார்கள். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒற்றை வார்த்தை புரிதல். சரியாக புரிந்து கொள். உன் பல பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றான். கிடைக்காதவரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் அது அற்பமாக தோன்றுகிறது. மேலும் கிடைக்காதது என்று எது ஏங்கச் செல்கிறதோ அதுதான் ஆசை. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல். யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை. எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று. மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் கூட நிற்காதே. சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை மாற்றிவிடும், சக்தி படையாய் ஆக்கிவிடுகிறது. கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும் போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமதமாக்குவதுதான். நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள். புலம்பல்களை புதைத்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். நம்மிடம் பிரிமையாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான். உண்மையான அன்பிற்காக சிலர், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர். அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பலர் காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. 1000 ஏக்கர் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் சொந்தம். கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றி காசுதான் மிச்சம். ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தை தான் மிஞ்சம். இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது. நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது. நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அகப்படுவது இல்லை என்பதால் அதனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்து பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியதா இருக்கிறது. சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து முடிவு செய்யுங்கள். தன் மகளை இளவரசியை போல் வைத்திருக்கும் ஒரு சில ஆண்களுக்கு தெரிவது இல்லை தன் மனைவியும் அவள் வீட்டில் அவள் தந்தைக்கு இளவரசி தான் என்பது. அப்பா அன்பில்லாதவர் அல்ல, அன்பை மனதில் வைத்து மறைக்க தெரிந்தவர். பணம் தேடுபவர் மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து வாழ்க்கையோடு போராடுபவர். வாழ்வது கொஞ்ச காலம்தான். அதில் போலியானவர்களோடு பழக்கமும் நேரமும் அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டு விடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள்.
விடுவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சும். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிக்கிறார்கள், ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்கு தான் தெரிவது இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பார். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றுதான் அர்த்தம். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். காயப்படுத்தி உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அரைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷயம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகள் அற்ற உறவுகளுடன் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வதே சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கு தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொல்லாமல் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவத்தை வழிகள் ஏராளம். பிடித்தது செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். விரும்புவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்புவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு
விட்டு செல்பவர்கள் தான் இங்கு அதிகம். யாரை நாம் உதாசனப்படுத்துகிறோனோ அவர்கள் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பெண் உண்மையானவர்கள் என்றும் புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்த பெண் மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலைதூரம் கறக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கலாம். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தோல்விப்பட்ட உனக்கு மட்டும் தான் தெரியும் வெற்றியின் அருமை. தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு உன் வெற்றிக்காக உழைத்திடு. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்யவும் முடியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான். உன் கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும். நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜா மட்டும்தான் கண்ணில் படும், முட்கள் இல்லை. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகளை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். எல்லாரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், இலக்கை அல்ல. யானையால் தும்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. மனிதனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதித்துவிடு. மகிழ்ச்சி தானாக மலரும். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் களைந்து வானமாய் தெளிவாக இருப்போம். தனித்து போராடி கரை சேர்ந்த பிறகு திமிராய் இருப்பதில் தப்பு இல்லை. மக்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வழிகளும் பழகி போகும். அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. இந்த உலகத்தில் உனக்கு நிகர் நீயே. பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்து எடு. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறித்தவைனாலும் உன் முயற்சி எடுத்த வெற்றிக்கான பயிற்சியை தவறாதே. ஒரு நாள் விடியும், காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கிறார். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால் தான் வெற்றி சாத்தியம். தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நில். பிரச்சனைகளை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. தேவைகளுக்காக தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் தான் வாழ்க்கைக்கான யுக்தியும். உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். எதிரிகள் இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையின் திறவுகோல்
தன்னம்பிக்கையை மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக. முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் நீ செய்த பயிற்சி மதிப்பு குறையாது. உலகிலேயே மிக விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருடங்கள் ஆகலாம், ஆனால் அது உடைய சில நொடிகளே போதுமானது. உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வராது, வெகு காலமாகும். பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது, பேசிய அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. குறிக்கோளை விட்டு கவனத்தை சிதற விட்டு விடாதே. வெற்றிக்கான சிறந்த வழியே குறிக்கோள்களை விட்டு விடாமல் இருப்பதுதான். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். யாரும் தானாக மாறுவது இல்லை, யாரோ ஒருவரால் மாறுகிறோம். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அறிவாளியாக, முட்டாளாக. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானதவற்றை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவது இல்லை. தோல்வி உன்னை வீழ்த்தும் பொழுதெல்லாம் குழந்தையாகவே மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க பழகிக்கொள். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான், தோன்று விடாதே. எழுந்து வா, இமயவுடன் உன் காலடியில்தான். எண்ணத்தில் தூய்மையாகவும், சொல்லில் இனிமையாகவும், செயலில் நேர்மையாகவும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை. காலம் வித்தியாசமானது. அழுவதை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்ததை நினைத்து அழ வைக்கும். மனம் உற்சாகமாயிருந்தால் சுமை கூட சுகமாகும். மனம் சற்று தாழ்ந்தால் சுகம் கூட சுமையாகிவிடும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவதால் மனித இயல்பு. கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். நாம் ஏழையாகவோ பணக்காரரோ நம் உள்ளத்தில் போதி திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாகும். நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது, அது கிடைக்கும் போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது. இதுதான் வாழ்க்கை. நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று. மனதில் இருக்கும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை விட மக்காத குப்பைகள் தான் இங்கு அதிகம். விவாதம் செய்பவர்களை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில் கோபத்திற்கு இருக்கும் மரியாதை கூட யாரும் புன்னகைக்கு கொடுப்பது இல்லை. உலகம் முன்னுள் உள்ளது, நீ வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். உண்மையை நாம் அறிவினால் மட்டுமல்ல, அன்பினாலும் காணலாம். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் தரும் வழிகள் அதிகம். உன் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடு, ஆனால் எதற்காகவும் உன் நண்பனை விட்டுக் கொடுக்காதே. சில காயங்கள் ஆறாது இருப்பதே நல்லது. மீண்டும் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதிருக்க. வாழ்க்கையில் நாம் உயர்ந்ததும் தாழ்வதும் நாம் மேற்கொள்வதும் அணுகுமுறை ஒன்றில் தான் அடங்கி இருக்கிறது. சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை, பல நேரங்களில் இனி என்ன நடக்கப் போகிறதே என்று கவலை. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும். எல்லா மௌனங்களும் திமிரல்ல, சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது யுகத்திற்கு தயார் செய்யும். வானவிலை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை.